பேசுவாங்க, காமா தான் இருப்பாங்க. Welcome you all to FIBA Asia Cup qualifiers men, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். கலகலந்த மண்டாங்கற காத்தினி உசுரோட எரிச்ச குரலோட மகன் ஒருவன் பகைய கழிச்சிட்டான். மிரர்ல பார்க்கும்போது செய்வன் மாதிரி இல்ல, ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனே மாதிரி இருக்கு. அந்த ஃபுல் முடி போட்டாங்க, அந்த எல்லா காஸ்டியூம் போட்டாங்க, அது ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. என்னோட ஸ்கின் கலரை இன்னும் டார்க் பண்ணாங்க, அது ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. ஒரு ஃபுல் மேக் ஓவர் கொடுத்தாங்க மாதிரி இருந்துச்சு. ரஷ்யால இருந்து கோவாக்கு எப்படி ட்ரெயின்ல வந்தார் அந்த பையன்? அது நிறைய பேர் படிக்கல, பட் ஆக்சுவலி இது ரஷ்யன் டெஸ்டிங் சென்டர், பட் அது இந்தியா பார்டர்ல தான் இருக்கு. ஓ அப்படிங்களா? ஓகே ஓகே. அங்கல இருந்து தான் ட்ரெயின் வந்துச்சு கோவாக்கு. யாரோ சூரியசர் மாதிரி இருக்காங்க, அங்க உட்கார்றாங்க. யார் அத நினைச்சிட்டு இருக்காங்க, சூரியசர் இந்த செட் வந்தாங்களா? இல்ல அவங்க போயிட்டு கார்த்தி சார், அவங்களும் சூரியசர் மாதிரி தான், ரொம்ப டவுன் டு எர்த், ரொம்ப நல்லா பேசுவாங்க. உங்களுக்கும் சூர்யா சாருக்கும் என்னென்ன மாதிரி கான்வர்சேஷன்லாம் போச்சு? ஸோ அவங்க நீ என்னோட சன் மாதிரி இருக்கேன்னு சொன்னாங்க. உன்னோட வீட்டுக்கு போய் ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. கிஃப்டா ஓகேன்னு சொன்னேன். நீங்க வீட்டுக்கு போயிட்டு பாரு. அந்த ஷூட் முடிஞ்சிச்சு, நான் வீட்டுக்கு போயிட்டேன். என்னன்னா ஒரு பெரிய எலக்ட்ரிக் கிட்டார் கொடுத்தாங்க. வெறும் சிவா சார் அப்படி இல்ல, அவங்க ரொம்ப மெதுவா சாஃப்டா என்ன சொல்லணும் சொல்லுவாங்க, எப்படி பண்ணணும் கத்து கொடுக்குவாங்க, ஸ்லோவா பேசுவாங்க, காமா தான் இருப்பாங்க. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இப்போது தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் ஒரு திரைப்படத்தை வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு குட்டி பையன் கேரக்டர் ரிவ்யூவர் எல்லாமே சொன்னாங்க, ஒரு குட்டி பையன் நடிச்சிருந்தான், அந்த பையன் வந்து சூப்பராக நடிச்சிருந்தான் அப்படின்னு எல்லா ரிவ்யூவராலையும் வந்து பாராட்டப்பட்டீங்க. இவருடைய உண்மையான நேம் வந்து செய்யோன். அவர் தான் நம்ம சந்திக்க போகிறோம். இவர் எப்படி வந்து கங்குவா திரைப்படத்தில் வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஆக்சுவலாக ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. தேங்க்யூ. நல்லா இருக்கீங்க. வருங்காலத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு கதாநாயகனாக நான் இப்போயே வாழ்த்துக்க சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? சரி சொல்லுங்கள், நீங்கள் எப்படி கங்குவாவில் செலக்ட் ஆனீங்க? அப்பாவுக்கு கால் வந்தது. அப்புறம் நான் சிவா சார் ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். ஆனால் அவங்க ஆடிஷன் பண்ணாங்க. இந்த ஃபேஸ் பண்ண, அந்த எக்ஸ்பிரஷன் கொடு, அப்படியெல்லாம் பண்ணாங்க. எந்தெந்த எக்ஸ்பிரஷன் கேட்டாங்க உங்கள்கிட்ட? ஜஸ்ட் கொஞ்சம் பேசிக் எக்ஸ்பிரஷன்ஸ், கொஞ்சம் கோவமாயிரு, கொஞ்சம் ஹாப்பி ஆயிரு, அப்படியெல்லாம் அப்புறம் சொன்னாங்க. அப்புறம் ஓகே நான் வில் பி இன் டச்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு வாட்டி கால் பண்ணாங்க. இப்போ நான் கைராணி மேமோட ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். அவங்க கூட நான் கொஞ்சம் டைம் பேசிட்டேன். அவங்களும் ஆடிஷன் பண்ணாங்க. அப்புறம் யூஆர் செட் ஃபார் திஸ் ரோல்னா அவங்க சொன்னாங்க. ஓகே, காலிலேருந்து எல்லா இன்டர்வியூ சொல்லி 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 மனப்படமாக ஆயிடுச்சு போல் உங்களுக்கு. சொன்னாங்க, செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படியா? காலிலேருந்து கொடுத்து ஓடிட்டே இருக்கா? சரி ஓகே. இப்போ சூர்யா சாரை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. நம்ம வந்து எல்லாருமே வந்து மூவியில் பார்த்துருப்போம். ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது சூர்யா சார் உங்கள்கிட்ட என்ன சொன்னார்? கான்வர்சேஷன் எப்படி பில்டாச்சு? பரவாயில்ல, இங்கிலீஷ் கலந்து பேசுங்க, தமிழ் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கோவால தான் மீட் பண்ணோம். அண்ட் அங்கே எனக்கு அந்த நாள் எனக்கு ஷூட் இல்லை, வெறும் இன்னும் நான் செட்டு போயிட்டேன். அண்ட் எதுக்கான நான் சிவா சார் எனக்கு சூர்யா சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணான்னு சொன்னாங்க. ஸோ நான் அவங்க மீட் பண்ணேன். அண்ட் அவங்க சொன்னாங்க we are going to have a great time. அப்புறம் ஃபுல் 2 years நான் அவங்க கூட தான் நடித்தேன். அண்ட் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஓகே, 2 வருஷம் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் குழந்தை இல்லையா? அப்போது இன்னும் 2 வருஷம் கம்மியாக இருந்திருப்பீங்க. ஒரு 10 years ஓல்டு அப்படி இருந்திருப்பீங்களா? இல்லை எத்தனை? 12. இப்போ 12. அப்போ 14 ஆச்சா? ஓகே, 12ங்கிறப்போ உங்களுக்கு வேலை வாங்குறதுக்கு என்னெல்லாம் வந்து உங்களை ஐஸ் வைப்பாங்க? இப்போது ஏன்னா குழந்தைய வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னால எல்லா செட்டுமே வந்து உங்களை வந்து ரொம்ப கவனிச்சுட்டு இருந்திருப்பாங்கல்ல. உங்களை ஸ்பெஷலாக என்ன மாதிரி கவனிச்சாங்க? பர்கர் கொடுத்தாங்க. ஓகே, அவங்க ஃபுல் நான் எனக்கு என்ன வேணும் அவங்க கொடுப்பாங்க. பர்கர் கொடுங்க, பிரியாணி கொடுங்க, நான் என்ன கேட்டால் கொடுப்பாங்க. நான் அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக கால் கேட்கல, பட் நான் கேட்டேன்னா அவங்க கொடுப்பாங்க. என்ன வேணும் அவங்க கொடுப்பாங்க. அவங்க ரொம்ப கேர் பண்ணாங்க. ஓகே, இப்போ என்ன தான் குழந்தையா இருந்தாலும் வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து ஷூட்டிங் போகும்போது எனக்கு அவங்க கட்டடிக்குன்னு தோணும். சரி, நீங்கள் ஒரு நாள் மட்டும் ஷூட்டிங் இல்லாமல் எடுத்துக்கிட்டோமே, அந்த மாதிரி ஏதாவது தோணிருக்கா? அப்படி நடந்திருக்கா? இல்லை, ஷூட் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கீங்க, நீங்கள் சைல்டு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறப்போ எல்லாரும் கேர் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. நீங்கள் வந்து சரி நம்ம கொஞ்சம் ஓவராக தான் போகிறோமோ, கொஞ்சம் போவோம் அப்படிங்கிற மாதிரி என்ன ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கீங்களா? ஆமாம், பர்கர்ஸ் கேட்டேன். அப்புறம் ஒரு நாள் பிரியாணி கேட்டேன். அது மாதிரி தான். இந்த மாதிரி தான் கங்குவா படம் அப்படிங்கும்போது ஒரு பேன் இந்தியா படமாக வரப்போகுது, எல்லா லாங்குவேஜ்லேயும் வரப்போகுது. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு? நம்ம இந்த படத்தில் ஒரு முக்கியமாக ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு? அப்போது அவங்க ஃபஸ்ட்டு சொல்லலை நான் என்ன ரோலே பண்ணுவேன்னு. நான் ஒரு சின்ன ரோலாக நினச்சேன். இதுக்குன்னா வெறும் 50 days ஷூட்டிங் தான் சொன்னாங்க. அப்புறம் ஓகே அண்ணா நான் போயிட்டேன். அப்புறம் ஃபுல் 2வது காஸ்டியூம் இருக்கானே எனக்கு தெரியல. நான் வெறும் லைவில் இருக்கேன்னு நினச்சேன். வெறும் ஃப்ளாஷ்பேக் காஸ்டியூமை போடும்போது ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். எனக்கு இந்த ஸ்டோரியில் நிஜமாக எவ்வளோ இருக்குது. அப்புறம் நான் ஃபஸ்ட்டு 50 days சொன்னாங்க, வெறும் ஒரு 100 days ஆயிடுச்சு.
100 days ஆயிடுச்சு. ஏன் டக்குன்னு முடிக்கிறீங்க? நீங்கள் ஏதோ சொல்ல வரீங்க, நான் பார்த்துட்டே இருக்கேன். அவ்வளோதானா? 100 days ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ. சரி, ஏன் நீங்கள் வந்து உங்களை காப்பாற்றணும் ஒருத்தர் வராரு, அவரே நீங்கள் ஏன் கொலை பண்ண ட்ரை பண்ணீங்க? எதுக்குன்னா நான் ஒரு குழந்தை, எனக்கு அவ்வளோ நல்லா தெரியாது. அவங்க என்னோட அப்பா கொண்டாங்க, அதுதான் எனக்கு தெரியும். ஸோ அவங்க ரிவெஞ்ச் வரணும்ல. இல்லை, அப்போ இப்போது ஒரு ஒரு யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சல. ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபைட் இருக்குது. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நடிகரை நீங்கள் வந்து ஒரு கத்தியால் குத்த போகிறீங்க, அந்த மாதிரிலாம் சீன் இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணீங்க? அப்போ இப்போ 12 years ஓல்டப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கும்ல சினிமா பற்றி அப்படின்றப்போ நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தீங்க நான் கேட்க வரேன். தினமும் என்ன பண்றாங்க அந்த சொன்னவாங்க. எல்லா நாள் ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு தான் சொல்லுவாங்க. ஸோ ஃபுல் ஸ்டோரி எனக்கு தெரியல. எனக்கு பெரிய ரோல் இருந்துச்சுன்னா எனக்கு தெரியல. ஃபுல் லாஸ்ட்டில் வரும்போது தான் ஐயோ எனக்கு ரோல் ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் அதே கெட்டப்பில் போகும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீங்கள் உங்களுக்கு கன்னடில் பார்த்துப்பீங்கல்ல, அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? என்னென்ன மாதிரிலாம் திடீர்னு வந்து இந்த யூனிஃபார்ம்லாம் அந்த அந்த பழைய காலத்து ட்ரெஸ்லாம் போடுவாங்கல்ல, அப்போ எப்படி ஃபீல் ஆச்சு உங்களுக்கு? மிரரில் பார்க்கும்போது செய்வன் மாதிரி இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனே மாதிரி இருக்கு. அந்த ஃபுல் முடி போட்டாங்க, அந்த எல்லா காஸ்டியூம் போட்டாங்க, அது ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. என்னோட ஸ்கின் கலரை இன்னும் டார்க் பண்ணாங்க, அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஃபுல் மேக் ஓவர் கொடுத்தாங்க மாதிரி இருந்துச்சு. ஒரு புது ஆள் ஆயிட்டேன். இப்போ சின்ன வயசுல நிறைய சூப்பர் பவர் படம்லாம் பார்த்துருப்பீங்க, ஹல்க்கு, அயன்மேனு எல்லா படத்தையும் பார்த்துருப்போம். ஆனால் நீங்களே வந்து ஒரு சூப்பர்மேனாக வந்து, அதாவது சூப்பர் பவர் உள்ள ஒரு ஒரு சின்ன பையன் நடிக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஐயா நானும் வந்து ஒரு சூப்பர் பவர், ஒரு ட்ரீம் கம் ட்ரூ. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இந்த மூவில நான் ஒரு சூப்பர் பவர்ஸ் எல்லாம் வருவான்னு நினைச்சேன். வெறும் சடனா வந்துச்சு. ஓகே, நான் ரொம்ப ஜாலியாயிட்டேன். இப்போ அங்கே வந்து நீங்கள் ஒரு மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுவீங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்கீங்கிறப்போ உங்களுக்கு தெரியாது சிஜியில் இது வேறு மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறப்போ படத்தில் பார்க்கும்போது நீங்கள் படம் பார்த்துருப்பீங்களே, படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ நான் இதெல்லாம் பண்ணாங்களா மாதிரி ஒன்று இருந்திருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு மூமெண்ட் இருந்துச்சா? எந்த சீன் வந்து அப்படி தோணுச்சு உங்களுக்கு? அந்த லாஸ்ட்ல நான் கொஞ்சம் இப்படி பண்ணிட்டு ஒரு கார்ஸ் எல்லாம் மேலே வரல, அது கொஞ்சம் கார்ஸ் வரும்னு சொன்னாங்க. அண்ட் அங்கே வர 10 கார்ஸ் இருந்துச்சு. ஆனா ஃபுல் சிஜிஐ போட்டுட்டு ஒரு 30 கார்ஸ் ஃபுல்லா மேலே போச்சு. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நார்மலா இருந்துச்சு, அவன் எக்ஸ்பெக்டேஷன் பிரேக் பண்ணாங்க. ரொம்ப நல்லா பண்ணாங்க அந்த சிஜிஐ, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் கேள்விப்பட்டோம் நீங்கள் படத்தில் 2 வாட்டி டப்பிங் கொடுத்தீங்களாமே? ஆமா. எதுக்காக? ஃபர்ஸ்ட் டப்பிங் கொடுத்தோம், அது ரொம்ப டிஃபிகல்ட் தமிழ் என்ன சொன்னாங்க, அது ரொம்ப பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாதுன்னு இன்னொரு வாட்டி டப்பிங் கொடுத்தேன். அது 2வது வாட்டி இன்னும் கொஞ்சம் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், ஸோ எல்லாருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆனால் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ரெண்டும் ஆகாது. ஓகே ஓகே ஓகே, புரியுது. சரி, ஓகே. அதில் நீங்கள் வந்து கஷ்டப்பட்ட ஒரு டைலாக்லாம், இப்போ டைலாக்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? படம் டைலாக்லாம் ஞாபகம் இருக்கா? இல்லை, ஃபுல்லாக ஞாபகம் இல்லை. ஏதாவது ஒரு டைலாக், ஏதாவது ஒரு சீன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சூரிய சார் கொல்லத சீன். ஓகே, அந்த சீன் தான் ஞாபகம் இருக்கா? ஏதாவது நடிச்சு காட்ட முடியுமா எங்களுக்கு? அந்த டைலாக் இருக்கு, கடக்கோல இருந்து மண்டாங்கிற காத்து நீ உசுரோட எரிச்ச கொடுவனோட. ஃபோர்ஸா சொல்லுங்க. ஓகே, ஆக்டிங். நான் தான் டைரக்டர் சிவா, நான் தான். சாரி சார். ஓகே, ஆக்ஷன். கடக்கோல இருந்து மண்டாங்கிற காத்து நீ உசுரோட எரிச்ச கொடுவனோட மகன் பொறுவன் பகைய கழிச்சிட்டான். சரி, ஒரு சின்ன வயசுலேயே வந்து ஆக்சுவலாக வந்து சைல்டு ஆர்டிஸ்டுக்கு டூயல் ரோலுங்கிறது ஃபர்ஸ்ட் யாருக்கு தெரியுமா அமைச்சு? யார் பண்ணுங்க தெரியுமா? யாரு உங்களுக்கு தெரியாதா? உலக நாயகன். அவர் தான் சின்ன வயசுலேயே வந்து ஒரு டூயல் ரோல் மாதிரி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் யாருமே அதை பண்ணல. ஓகேங்களா? டூயல் ரோலாக சின்ன வயசுலேயே பண்ணது அவர் தான், ஸ்டார்டிங் அவர் தான். இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடச்சிக்கிறப்போ டூயல் ரோல் அந்த அந்த ஜென்மத்துக்கும் போகணும், இந்த ஜென்மத்துக்கும் போகணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் எந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டீங்க? நீங்கள் இந்த மாதிரி ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டீங்க? ஒரு ஆக்சுவலாக வந்து அம்மா அப்பா நிறையா சொல்லி கொடுத்துருப்பாங்க, சிவாஸ் நிறையா சொல்லி கொடுத்துருப்பாங்கிறப்போ என்னென்ன மாதிரி அவங்க சொல்லி கொடுத்தாங்க, நீங்கள் என்ன அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க இந்த ரோலுக்காக? ஸோ அங்கே ஃபர்ஸ்ட்டு நான் 2வது ரோல் இருக்கான்னு எனக்கு தெரியவே இல்லை. எல்லாம் லைவ் தான் நினச்சேன். அந்த ஃபுல் கதையை சொல்லலை. ஸோ நான் ரொம்ப சர்ப்ரைஸ் இருந்தேன். இது யார் இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணுவாங்க இந்த டைமில், இது ரொம்ப வியர்டாக இருக்குது. அப்புறம் தான் ஐ ஃபவுண்ட் அவுட் தட் இப்படி ஓல்ட் ஆகும்னா எதுக்கான அவங்களோட இன்புட்ஸ் தான். அவங்க தான் நல்லா கத்தி கொடுத்தாங்க, இந்த ரோல் எப்படி பண்ணணும், அந்த ரோல் எப்படி பண்ணணும்னு. சரி, உங்களுக்கும் சூர்யா சாருக்கும் என்னென்ன மாதிரி கான்வர்சேஷன்லாம் போச்சு? 2 பேரும் வந்து ஒன்றாவே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும்ல, அப்படின்ட்டு என்னென்ன மாதிரி கான்வர்சேஷன்லாம் போச்சு? அவர் பையனை பற்றிலாம் உங்களுக்கு சொல்லியிருக்காரா? ஆமாம், அவங்க சொன்னாங்க. என்னோட பார்க்கும்போது நான் அவங்களோட சன் ரொம்ப ரிசம்பிள் பண்ணுறேன். கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கீங்க. ஓகே ஓகே. நம்ம 2 சேம் ஏஜ் தான். ஸோ அவங்க நீ என்னோட சன் மாதிரி இருக்கேன்னு சொன்னாங்க. வேற என்ன மாதிரிலாம் கான்வர்சேஷன் போகும்?
என்னோட வீட்டுக்கு போய் ஒரு gift கொடுத்தாங்க. கிஃப்டா ஓகேன்னு சொன்னேன். நீங்க வீட்டுக்கு போயிட்டு பாரு, நம்ம இந்த gift என்னோடலேருந்து அண்ட் செட்டிலோடலேருந்து அப்படி சொன்னாங்க. அப்புறம் அந்த ஷூட் முடிஞ்சிச்சு, நான் வீட்டுக்கு போயிட்டேன். என்னன்னா ஒரு பெரிய எலக்ட்ரிக் கிட்டார் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ அந்த இடமே வந்து காடாக இருக்கும், ஆக்சுவலாக உங்க பாசம்னா ஃபாரஸ்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு சின்ன பையங்கிறப்ப எவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அந்த இடத்துல, அவங்க மற்றவங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க? ஏன்னா நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், அதாவது மலை மேலே ஏறி பண்ணுவாங்க, லைட்லாம் மரத்துலாம் தொங்க விட்டுருப்பாங்க, இந்த மாதிரி நாங்கள் நிறைய விஷயம் கேள்விப்பட்டோம். அங்கே என்ன நடந்துச்சு ஆக்சுவலாக? ஸோ அந்த கொடைக்கானல் லொக்கேஷனில் ஒரு பெரிய கிளிஃப்ல இருந்துச்சு, அங்கே ரொம்ப குளிருது. ஆனால் எனக்கு கட் சொன்ன முடியும் போது அவங்க ஃபுல் பிளாங்கெட் போடுவாங்க மேலே, எதுக்குன்னா எனக்கு ரொம்ப குளிரும். ஆனால் அவங்க அதர் பீப்புளுக்கு போட மாட்டாங்க, அவங்களுக்கு ஷர்ட்டே இல்லை, வெறும் பேண்ட் போயிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப குளிரும். அப்புறம் அந்த மேலே அந்த பெரிய கிளிஃப் அது ஃபுல் சுற்றி கார் எடுத்து போனோம். அது ரொம்ப டைம் ஆகும், ஆனால் ரொம்ப கார்சிக்காவை. எவ்வளோ நேரம் ஆகும் கிட்டத்தட்ட அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறது? நீங்கள் இருக்க லொக்கேஷன்லேருந்து ஷூட்டிங் ஸ்பாட் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 45 minutes 1 hour ஆகும். நடந்து போகணுமா இல்லை ட்ரக்கில் அந்த மாதிரி? இல்லை ஒரு ஜீப் மாதிரி தான். அது நான் ரொம்ப தலை சுத்தம், நான் ஒரு நாள் வாந்தி பண்ணேன். அப்புறம் நான் அதில் சிக்காயிட்டேன் ஒரு நாள். சிக்கான அப்புறம் என்ன வந்து யாராவது சூர்யா சார் வந்து கேட்டாங்களா இல்லை சிவா சார் வந்து கேட்டாங்களா உடம்பு? இல்லை ஒரு நாள் தான் ஆயிடுச்சு. அப்புறம் நான் ஆமாம் சிவா சார் ஹோட்டலுக்கு அனுப்பானாங்க, எதுக்குன்னா நான் ரொம்ப சிக்காயிட்டேன் அங்கே. ஸோ நான் நெக்ஸ்ட் நாள் ஓகே இருந்தேன். இப்போ சூர்யா அவங்க வந்து அந்த காட்டுக்குள்ள நடிக்கிறாங்க, அவ்வளோ பெரிய மேக்கப் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு உங்களுக்கு? இப்போ மேக்கப் எல்லாரும் போடுறது ஒரு 2 hours ஆயிடுச்சு. 2 hours ஆயிடுச்சா? ஆமாம். அவ்வளோ நேரம் மேக்கப் போட்டாங்களா? ஆமாம், அது ஃபுல் ஹேருக்குவே 1 hour ஆயிடுச்சு. அப்புறம் ஃபுல் அது மேக்கப் போடுறது ஃபுல் பாடி கருப்பு பண்ணல, அதுதான் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த பெயிண்ட் எல்லாம் போட்டாங்க, அப்புறம் கான்டாக்ட்ஸ் எல்லாம் போட்டாங்க, அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஆனால் கங்கோவா படத்தில் நிறைய பேத்துக்குள்ள ஒரு கேள்வி, அதை நீங்கள் தான் தீர்த்துக்கணும். நீங்கள் தான் அந்த ட்ரெயினில் வந்தீங்க, ஓகேங்களா? ரஷ்யாவிலேருந்து கோவாக்கு எப்படி ட்ரெயினில் வந்தார் அந்த பையன்? அது நிறைய பேர் படிக்கல, பட் ஆக்சுவலி இது ரஷ்யன் டெஸ்டிங் சென்டர், பட் அது இந்தியா பார்டர்ல தான் இருக்கு. ஓ அப்படிங்களா? ஓகே ஓகே. அங்கிருந்து தான் ட்ரெயின் வந்துச்சு கோவாக்கு. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா வந்து நிறைய ஃபேஸ்புக்கில் நான் பார்த்தேன் வந்து, அதுக்கப்புறம் ரஷ்யாவில் வந்து கோவாக்கு வந்து எப்படி வந்திருப்பாரு, ஒருவேளை ரயில்வே பாதை ஏதாவது போடுறாங்களா அப்படி இப்படின்னு நிறையா வந்து ட்ரோல் மெட்டீரியல் வந்துச்சு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. நீங்கள் அப்படி தான் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க, சூப்பர் 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 அப்படிங்கிறப்போ. இப்போ அடுத்த கேள்வி, சிவா சார் எல்லாரும் தெரியும் ஒரு பயங்கரமான ஸ்வீட், அவங்க படம் எல்லாருமே சொல்லுவாங்க அவர் ரொம்ப தங்கமான மனுஷன். நாங்களே இன்டர்வியூ எடுக்கும்போது நான் பார்த்துருக்கோம், எங்களே சார் தான் கூப்பிடுவார், அந்த மாதிரி நல்ல மனுஷன் அப்படிங்கிறப்போ அவர் எவ்வளோ ஸ்வீட்டாக அவங்களோட பேசினார் பழகினார்? ஸோ நான் இது முன்னாடி ரொம்ப ஆட்ஸ் பண்ணேன், அண்ட் அங்கே ஃபுல்லாக டைரக்டர்ஸில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருப்பாங்க, ஃபுல் ப்ரெஷர் இருக்காங்க. ஸோ ரொம்ப கத்திட்டு இருப்பாங்க, இங்கே போ இந்த பண்ணு அது பண்ணு. வெறும் சிவா சார் அப்படி இல்லை, அவங்க ரொம்ப மெதுவாக சாஃப்டாக என்ன சொல்லுவாங்க, எப்படி பண்ணணும் கற்றுக் கொடுக்குவாங்க, ஸ்லோவாக பேசுவாங்க, காமாக தான் இருப்பாங்க. இந்த மச்சத்தை எப்படி மறைச்சாங்க? மறுக்கல அப்படியே இருந்துச்சா? மேபி பார்க்கும்போது ஓகே 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 ஓகே. இப்போ சூர்யா தம்பி அவர்கள் கார்த்திக் சார் வந்து படத்தில் இருக்காங்கிறப்போ உங்களுக்கு எவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா கார்த்திக் சார் இருக்காருன்னு? இல்லை ஃபர்ஸ்ட்ல தெரியல. அப்புறம் நான் ஒரு நாள் செட்டு வந்து அண்ட் யாரோ சூர்யா சார் மாதிரி இருக்காங்க, அங்கே உட்காடுறாங்க, யாரும் அதை நான் நினச்சிட்டு இருந்தேன், சூர்யா சார் இந்த செட்டு வந்தாங்களா? இல்லை அங்கே போயிட்டு கார்த்திக் சார், அவங்களும் சூர்யா சார் மாதிரி தான், ரொம்ப டவுன் டு எர்த், ரொம்ப நல்லா பேசுவாங்க. நீங்கள் பேசிக்கிட்டீங்களா? கொஞ்சம் பேசணும். அவர் ரொம்ப ஜாலியான மனுஷனாச்சே, என்ன பேசினார் உங்கள்கிட்ட? சேம் ஸ்டஃப், நான் எந்த ஸ்கூல், நான் எப்படி இருக்கேன், அவ்வளோதான். ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். இப்போ வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி கங்கோவா படத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க? கிட்ட 100 ஆட் பண்ணிருக்கீங்க கேள்விப்பட்டேன். ரொம்ப ஆட்ஸ் பண்ணிருக்கேன், நான் வெறும் ஆட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணிருக்கேன். கங்கோவா தான் என்னோட ஃபர்ஸ்ட் டெபியூ மூவி. இது ஃபர்ஸ்ட் ஓகேவா? உங்க அப்பாக்கு எப்படி கால் பண்ணாரு, எப்படி இந்த ஆடை பார்த்து உங்களுக்கு கால் பண்ணாங்க? அவங்க ஃபர்ஸ்ட் என்னோட பிக்சர் பார்த்தாங்க, அண்ட் அந்த பிக்சர்ல இருந்து என்னோட கான்டாக்ட் பண்ணாங்க அப்பாக்கு. அப்புறம் நான் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணோம். அப்புறம் தான் நான் கல்யாணி மேம் மீட் பண்ணேன். அவங்க தான் என் கூட ரொம்ப சில்ட்ரன் கூட ஆடிஷன் பண்ணாங்க, யார் நல்லா இருக்காங்கன்னு. ஆனால் அவங்க தான் சொன்னாங்க சிவா சாருக்கு செகண்ட் ஒப்பீனியன் இவன் தான் ரொம்ப நல்லா பண்ணுவான். ஓகே. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார் தமிழ் சினிமாவில்? யாரும் நடிக்கணும்? சூர்யா சார் தான். தேங்க்யூ வெரி மச். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. Welcome you all to FIBA Asia Cup Qualifiers Men, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.